ஹாய் ஓஸ் வெல்கம் டு மிஸ்டர் விவேக் சேனல். நான்கள் விவேக். இன்னைக்கு வீடியோவில் மையல்ங்கிற ஒரு தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முடியும் சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள், கூட பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ வரணும்னு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குற முக்கால்வாசி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். மையல் இந்த படத்தை ஏபிஜி ஏழுமலை இயக்கியிருக்காரு. இந்த படம் பார்க்குறதுக்கு முக்கியமான காரணம் படத்தோட போஸ்டர். ஒரு வில்லேஜ் ஸ்டைலில் ஒரு போஸ்டர் போட்டிருந்தாங்க. பொதுவாகவே வில்லேஜ் படம்னாலே எனக்கு பிடிக்கும். ஏன்னா நிறைய காமெடி இருக்கும், சூப்பராகவே ஆக்ட் பண்ணியிருப்பாங்க, எல்லாருமே சூப்பராக இருக்கும். அதனால் இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரெண்டாவது காரணம் வந்து இந்த படத்துக்கு வந்து ஜெயமோகன் ஸ்டோரி எழுதியிருக்காரு. ஜெயமோகன் என்னென்ன படம்லாம் இது பண்ணியிருக்காருனாக்கா, வேட்டையாடு விளையாடலாம் அவர் தான் கதை எழுதியிருக்காரு. வேட்டையாடு விளையாட பார்ட் 2க்கும் அவர் தான் கதை எழுதிட்டு இருக்காரு. ஜெயமோகன் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரைட்டரு. அவரோட ஸ்டோரி எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த படத்துக்கு அவர் எழுதியிருக்காரு. அதனால் இந்த படம் வந்து நான் பார்த்தேன். இப்போ வந்து இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னாக்கா, படத்தோட ஆரம்பத்தில் ஒரு கொலை நடக்குது. அதை யார் கொலை பண்ணான்னு போலீஸ் தீவிரமாக இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது படத்தோட ஹீரோ யாருனாக்கா, வில்லேஜில் ஒரு ஆடு திருடவராக இருக்கார். ஆடு திருடி அதை விற்று பொழப்பு நடத்திட்டு இருக்காரு. அவர் ஒரு நாள் ஆடு திருடும் போது ஆட்டோட ஓனர் வந்து பார்த்துடுறாங்க அவரை. அதனால் தப்பிச்சு ஓடுறதுக்காக ஓடிட்டுருக்காரு. அப்போது கிணத்துல தவறுதலாக விழுந்துடுறாரு. அந்த கிணறு எங்கே இருக்குனாக்கா, ஹீரோயின் வீட்டில் இருக்குது. ஹீரோயின் ஃபேமிலி எப்படின்னாக்கா, மந்திரவாதி குடும்பம். ஹீரோயின் பாட்டியும் ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு குடிசையில் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஹீரோயினோட பாட்டி என்ன சொல்கிறாங்கனாக்கா, நீ இப்போ போனேனாக்கா போலீஸ் பிடிச்சிருவாங்க, ஒரு 2 நாள் இங்கேயே தங்கி இருந்துட்டு அப்புறமேல போன்னு சொல்கிறாங்க ஹீரோவை. ஹீரோவும் தங்கியிருக்காரு. அப்போ ஹீரோயினுக்கு லவ் ஏற்படுது. ஹீரோ என்ன சொல்கிறாருனாக்கா ஹீரோயின்கிட்ட, நான் கல்யாண வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்படி இருக்க சூழ்நிலையில் போலீஸ் வந்து கொலை கேஸில் ஹீரோவை பிடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோ அந்த கேஸ்லேருந்து தப்பிச்சாரா இல்லையா, ஹீரோயினை கல்யாணம் பண்ணிட்டு போனாரா இல்லையா, இதுக்கப்புறம் இந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, கதை வைஸ் பார்த்தோம்னாக்கா இந்த படம் வந்து ரொம்ப நல்லாவே கதை எழுதியிருக்காங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் வில்லன் ரோல்லாம் இன்னும் ஸ்ட்ராங்காக எழுதியிருந்தாங்கனாக்கா இந்த படம் வந்து இன்னும் நல்லா இருந்திருக்கும். படத்தில் வந்து ஒரு விறுவிறுப்பு இல்லை, அடுத்து என்னன்னு போயிட்டு இருந்துச்சுனாக்கா இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜ் படமும் சொல்லியிருக்கலாம். ஆனால் இப்போ வந்து ஒரு சுமாரான ஒரு படம் தான், பிலோ ஆவரேஜ் தான் இந்த படம். இந்த படத்தில் வந்து சம்ரிதா தாரா ஹீரோயினாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஹீரோயின் வந்து ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு குடிசையில் வாழ்வாங்க. ஆனால் அவங்கள பார்த்தோம்னாக்கா குடிசையில் இருக்க மாதிரியே இருக்க மாட்டாங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. புது ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க. அந்த காஸ்டியூம்லாம் இன்னும் ஒரு குடிசையில் இருந்தாக்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி காஸ்டியூம் கொடுத்துருக்கலாம். ஆனால் பாவாடை தாவணி தான் போட்டிருப்பாங்க. ஆனால் வந்து ஒரு ரொம்ப நீட்டாகவே இருப்பாங்க, குடிசையில் இருக்க மாதிரியே இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் வந்து சின்ன சின்ன தவறுகள்லாம் திருத்திருந்தாங்க, நல்லா இருந்திருக்கும். அடுத்து வந்து ஹீரோயினோட பாட்டி சூனியக்கார கிழவியாக இருப்பாங்க. அவங்களோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்தது படத்தோட ஹீரோ சேது. சேது வந்து ஒரு கிராமத்தில் ஒரு ஆடு திருடவன் எப்படி இருப்பானோ அதே போல் லுக் இருக்கும். அதே ஒரு மேனரிசம் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தார். வில்லேஜுக்கு ஏற்ற மாதிரி ஆப்டாக அவர் எடுத்துருக்காங்க. படத்தில் முக்கால்வாசி நேரம் வந்து ஒரு அமாஞ்சி மாதிரி தான் இருப்பார் ஹீரோ. கடைசி கிளைமேக்ஸில் வந்து ஹீரோயினுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது டக்குன்னு போலீஸில் உள்ள லாக்கப் உடச்சி போலீஸ்லாம் அடித்து போட்டு வில்லனை போய் போட்டு தள்ளுறதுக்கு போவார். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சிரிப்பாக வந்துச்சு. எ போலீஸ் வந்து கொலையை நீ தான் பண்ண அப்போ ஒத்துக்கன்னு சொல்லிட்டு அடி அடின்னு அடித்து அவர் டீ கொடுப்பாங்க. அவரால் டீ கிளாஸ் வாங்க கூட முடியாது, அந்த அளவுக்கு இருப்பார். ஹீரோயினுக்கு ஒரு பிரச்சனைன்னோனே டக்குன்னு எழுந்திரிச்சு லாக்கப்பை உடச்சி போலீஸ் எல்லாத்தையும் அடித்து மாஸ் காட்டுவார். அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது. இந்த படத்தில் வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சரி பண்ணியிருந்தாங்களே, இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜாக இருந்திருக்கும். நல்லாவும் படம் தியேட்டர்லேயும் ஓட ஆரம்பிச்சிருக்கும். பட் இப்போ வந்து ஒரு பிலோ ஆவரேஜ் தான் இருக்குது. இந்த படத்தில் வந்து 2 மெலோடி சாங் இருக்குது. ஒரு ஹிட்டான சாங் இல்லைனாலும் கேட்குறதுக்கு ஆவரேஜாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த 2 பாட்டுமே. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னாக்கா, இந்த படம் வந்து ஒரு பிலோ ஆவரேஜ் படம் தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் ஸ்லோ. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு பிலோ ஆவரேஜ் படம். இந்த படத்துக்கு நான் மார்க் 5க்கு 2 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல் கன்டென்ட்டும் இல்லை. ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வரணும்னா நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் வந்திருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.